ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு விசிறுவலை எப்படி வீசுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு முனியை கையில் கட்டிக்கங்க, டைட்டாக கட்டிட்டு ஒரு சின்னதாக எடுத்து கையில் சுற்றி அப்படியே வச்சுக்கோங்க. வலை வந்துட்டு முறுக்கி இருக்கா இல்லை சிக்கல் எதுவும் இருக்கான்னு பார்த்து அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் கோர்த்து வச்சுக்கோங்க. இதே போல் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும்போது லாஸ்ட்டில் ஒரு முழம் மேலே விட்டுட்டு அப்படியே அதை எடுத்து லைட்டாக எடுத்து கையில் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த மூணியை எடுத்து கொஞ்சம் 5-6 தடவை எடுத்து அப்படியே கையில் ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. சிக்கல் எதுவும் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, குச்சி எதுவும் மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் பழகிடுச்சு, ட்ரைனிங் வந்துருச்சு, அதனால் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். கரெக்டாக எடுத்து வச்சுட்டு வீசுனீங்கன்னா கரெக்டாக போய்ட்டு ரவுண்டாக விழுகும். இழுவு தண்ணினால் அது வாட்டில் வலை இழுத்துட்டு போயிட்டுருக்கு. அப்புறம் ரொம்ப இழுக்க முடியாமல் இருந்துச்சுங்க. இது மாதிரி நீங்களும் போட்டு ஈஸியாக பழகிக்கலாம். அந்த மாதிரி இழுத்தீங்கன்னா சின்ன பையன் எப்படி இழுக்கிறான்னு பாருங்கள். அவன் திறமைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு பாருங்கள். மீன் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் நிறையாவே பிடிச்சிருந்தோம். ஒவ்வொரு டைம் மீன் அடிச்சிட்டு இருந்துச்சு, ஒவ்வொரு டைம் மீன் மாட்டாமல் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா கெளுத்தி மீன்கள், கெண்டை பொடிங்கள், ஜிலேபி மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மீன்கள் நம்மளுக்கு மாட்டி இருந்துச்சு. நாங்களும் அந்த மீன்கள் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இதே போல் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மக்களே.